கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் புதிய மனுஷன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 24 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், பழைய மனுஷனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மற்ற புறஜாதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புதிய மனுஷனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப 3 காரியம் இன்னைக்குள்ள வேத போதி 3 காரியம். முதல்ல மற்ற புறஜாதிகள். மற்ற புறஜாதிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கு. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீணான சிந்தனை எங்க இருக்கோ அங்கே அசுத்தம் இருக்கும், அருவருப்பு இருக்கும், தீட்டு இருக்கும், பிசாசு இருக்கும், பாவம் இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அது வீணான சிந்தனை. வீணான சிந்தனைக்குள்ள இருக்கும்போது நிம்மதி இருக்காது, பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சா ஒரு 3 இட்லி சாப்பிட போறாங்க. இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா உலகத்துல அவ்வளவு பிரச்சனையும் தலையில வச்சிருப்பாங்க. வீணான சிந்தனையில பல காரியங்களை போட்டு யோசித்து சில குடும்பத்துல ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க. லாஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஆனால் சில குடும்பத்துல பார்த்தா ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வீணான சிந்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்குள்ள டைவர்ஸ் பிரச்சனை ஏன் வருது? ஒரு வீட்டுக்குள்ள ஏன் பிரிஞ்சு போயிட்டாங்க? ஒரு வீட்டுக்குள்ள அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஏன் சண்டை வருது? மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள ஏன் சண்டை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது வீணான சிந்தனை. இந்த வீணான சிந்தனைனாலே நிறைய வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை, போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஒரு குடும்பத்துல வீணான சிந்தனை உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்காது. சில பாயிண்ட்ல நம்ம எழுதி வைக்கணும், இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. வீணான சிந்தனை ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிம்மதி இருக்காது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, புறஜாதிகள், மற்ற புறஜாதிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை அறியாதவர்கள். இப்படி நீங்க நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இன்னைக்கு சில வீட்டுக்குள்ள கர்த்தரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவங்க இயேசுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா மத்தவங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அவங்க பார்த்தா விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. இப்ப சில குடும்பத்துல என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்துல மத்த யாருன்னு ரட்சிக்கப்படல. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா வீணான சிந்தனைக்குள்ள போய் நல்ல படம் பார்க்கிற, நல்ல நாடகம் பார்க்கிற, இஷ்டம் போல விக்கிரத்துக்குள்ள போய் கிடப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா நிம்மதியா இருக்காது. வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவங்க அப்படி நடக்கிறாங்க, நீங்க அப்படி நடக்காதீங்க அப்படிங்க. அப்ப ஆலோசனையா என்ன சொல்றாரு? எச்சரிப்பா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, மற்ற புறஜாதிகள் அவங்க வீணான சிந்தனையில நடக்கிறாங்க, ஆனா நீங்க அப்படி நடக்க வேண்டாம்.
நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆலோசனையா சொல்றாரு. ஒரு பக்கம் எச்சரிப்புன்னு ஆரம்பிக்கிறாரு, எச்சரிப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஆலோசனையா சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில வீணான சிந்தனை வருதா? வீணான சிந்தனைக்குள்ள வரும்போதுதான் அங்க பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். ஒரு மனுஷன் செல்போனை ஒரு 3 மணி நேரம் பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக் எங்கேயா போய் சிக்கிடுவாங்க. ஏன் செல்போனை கையில எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது. லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் போயிடும். ஏன்னா வீணான சிந்தனைகளை எங்கேயாவது இழுத்துட்டு போயிடும். ஒரு வாலிப பையன் வீட்டுல ஒரு 50,000 இருந்துச்சு, அதை எடுத்து ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டான். 50,000 காணாம போயிட்டு. சும்மா இருந்தான்ப்பா. ஒரு 23 வயசு பையன் வீட்டுல சும்மா இருந்தான். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான். ஒரு 1/2 நாள் சும்மா இருந்தான், அவ்வளவுதான். வீட்டுல 50,000 எடுத்து போய் ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டான். வீணான சிந்தனை. வேலை பார்க்குற பையன் கூட அவன் பேசாம வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒரு 1/2 நாள் வீட்டுல சும்மா இருந்தான், அவ்வளவுதான். 50,000 காலி பண்ணிட்டான். 50,000 காலி பண்ணிட்டு வீட்டுல அம்மா அப்பா கேட்கும்போது, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போய் கொடுத்து வந்துட்டேன், அவன் திருப்பி தருவான் அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்கான். மறுபடியும் செல்போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன்ல போய் 50,000 அனுப்பியிருக்கான். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, வீணான சிந்தனைக்குள்ள வரும்போது நிறைய ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. அது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். வீணான சிந்தனை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, சத்தியத்தை அறிந்து கொள்றதும் கிடையாது. இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மை என்ன, பொய்னா என்ன வித்தியாசம் தெரியாது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்ட பின்பாக எப்படி வாழணும், வாழ்க்கை முறையை முதல்ல அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா கால வேளையில கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு பாவத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தா நிம்மதியே இல்லை. சில வீட்டுக்குள்ள ஒரே சண்டை தான் நடக்கும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது வீணான சிந்தனை. வீணான சிந்தனையில வீட்டுல சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. சும்மா இருக்கும்போது எதையா யோசிக்கிறது, தேவையில்லாம யோசிக்கிறது, அப்புறம் மனைவி வந்தோடனே, அப்புறம் பிள்ளைகள் வந்தோடனே, அப்புறம் புருஷன் வந்தோடனே சண்டை போடுறது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை வந்துடும். இந்த வீணான சிந்தனைக்குள்ள ஏகப்பட்ட வேடு இருக்கு. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில நடக்கிறது போல இன்னைக்கு வீணான சிந்தனையில தானே ஒரு குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் எதுல அழியுது? வீணான சிந்தனை. வீணான சிந்தனையில தேவையில்லாம ஃப்ரெண்டு உள்ள வந்துருவான், தேவையில்லாம அசுத்தமான பழக்கம் வந்துடும், தேவையில்லாம அருவருப்பான காரியம் வந்துடும், தேவையில்லாம தீட்டான காரியம் உள்ள வந்துடும். அதுக்குள்ள போகும்போது அவ்வளவு ஆபத்து இருக்கு. புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னா ஆலோசனை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசனை எடுத்துக்கணும். வீணான சிந்தனையில போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் பல லட்சம் நஷ்டப்பட்டுறக்கூடாது. என் வாழ்க்கையில கர்த்தரை அறியாத ஒரு நபரோடு பழகினேன். புறஜாதி தான், அவங்க விக்கிர வழிபாட்டில் உள்ளவங்க. அதனால என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் அந்த மனுஷன்டே போயிட்டு. எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீணான வார்த்தைகள், வீணான சிந்தனைகளை போய் நம்ம சிக்கி கொள்ளும் போது ஆபத்து வரும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்தமா வாழ்ந்து, நீதியை பின்பற்றி உண்மையா வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க, நீதியை பின்பற்ற ஆசைப்படுங்க, நேர்மையா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க. கர்த்தர் கூட இருப்பார். ஒரு மனுஷன் எப்போ பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போ கர்த்தர் கூட இருப்பார். 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, உங்க கூட கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டி, ரொம்ப குவாலிட்டி, பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாம நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 24 மணி நேரம் ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்கு, வீணான சிந்தனை உள்ள வருதா, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல காலவெளியில ரொம்ப பொறுமையா செய்தி கேட்பீங்க. இன்னைக்கு என் கூட பேசுறாரான்னு சொல்லி கேட்பீங்க. வீணான சிந்தனை உள்ள இருக்கான்னு சொல்லி, கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க.
ஒரு வீட்டுல கரண்ட் இல்லை அப்படின்னா உடனே ஈபிக்கு போன் அடிப்பாங்க, எங்க வீட்டுல கரண்ட் இல்லை அப்படிம்பாங்க. அதே போல நம்ம சிந்தனைக்குள்ள வீணான சிந்தனை ஏதாவது உள்ள இருக்கா, கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். இல்லைன்னா பிசாசு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, யாரு? மற்ற புறஜாதிகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல அவங்க. முதல்ல வீணான சிந்தனை சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. ரெண்டாவது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அந்தகாரப்பட்டு அப்படின்னா அந்த வீணான சிந்தனை உள்ள இருக்கும்போது புத்தி வந்து இருள் அடைஞ்சிரும். உங்க வீட்டுல நீங்க ஒரு பாயிண்ட் வேணா நீங்க எழுதி வச்சுக்கலாம். வீணான சிந்தனை இருக்கும்போது அவங்களுடைய புத்தி இருள் அடைஞ்சிரும். அந்தகாரப்பட்டு இருள் அடைஞ்சிரும். ஒரு சிந்தனையில இருள் வந்துட்டு அப்படின்னா பிசாசு வந்துட்டு அர்த்தம். இருள் அப்படின்னாலே பிசாசு தான். நம்ம சும்மா தேவையில்லாம உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள வந்துடும். அதான் இருள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்ப கர்த்தரை அறியாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனையில இருள் அடைந்து போய் இருப்பாங்க. இருள் அடைஞ்சாச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு எதை சொன்னாலுமே புரியாது. சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் விக்கிரத்துல இருக்காங்க அப்படிம்பாங்க. விக்கிரத்துல இருக்கும்போது அவங்க சிந்தனை ஒண்ணு வீணா இருக்கும், இன்னொன்னு இருளா இருக்கும். 2 பாயிண்ட் இருக்கு. சிந்தனையில வீணா இருப்பாங்க, ரெண்டாவது இருள் அடைஞ்சு போயிருக்கும். இருள்னா அங்க எதுவுமே வெளிச்சமே இருக்காது. அதனாலதான் நிறைய குடும்பத்துல சண்டை, அடி தடிலாம் நடக்கும். அப்ப நிறைய குடும்பத்துல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா வீணான சிந்தனைக்குள்ள இருள் அடைஞ்சு போயிருக்கும். புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்ப சில வீடு இப்படிதான் இருக்கும். தங்கள் இருதய கடினத்தினால். வீணான சிந்தனை இருக்கும்போது புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கும் போது இருதயம் எப்படி இருக்கும்? கடினமா தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருந்தாதான் அவங்க இருதயம் சுத்தமா இருக்கும். சிந்தனையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு இருளான காரியமோ, எந்த அசுத்தமான காரியமோ, எந்த ஒரு பாவ காரியமோ, புறஜாதிகளுடைய எந்த ஒரு காரியம் உள்ள வந்தாலும் அந்த இடத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இருதயம் கடினமாயிரும். ஏன்னா புறஜாதிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா புத்தியில அந்தகாரப்பட்டு இருக்கிறாங்க, இருதயம் கடினமா இருக்கிறாங்க. இருதயம் கடினமா இருக்கும்போது அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கும் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இருதயம் கடினமா இருக்கும்போது அவங்க ஒரு முரட்டாட்டமா இருப்பாங்க. முரட்டாட்டமா இருக்கும்போது பல ஆபத்து தான் உள்ள இருக்கும். அங்க நல்லதெல்லாம் உள்ள இருக்காது. ஏன்னா முரட்டாட்டம், இருதயம் கடினம். இருதயம் கடினமா இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல சண்டை போடுவாங்க, ஒரு உணர்வே இருக்காது. உணர்வுள்ள இருதயம் அப்படின்னா ஐயோ என் மனைவி நான் சண்டை போட்டானே, அன்பு கூறணுமே, பாவம் சாப்பிடாம இருப்பாள்னு சொல்லி ஒரு கணவருக்கு பாசம் இருக்கும். மனைவிக்கு என் புருஷன் வீட்டுல தனியா இருப்பாரு, என் புருஷன்ட்ட நான் சண்டை போட்டு வந்துட்டேன், மறுபடியும் என் புருஷன்ட்ட போய் நான் சேரணுமே அப்படின்னு சொல்லி அன்பா இருப்பாங்க. ஆனா கடினமுள்ள இருதயம் இருக்கும்போது பிரிஞ்சு போயிருவாங்க. சில வீட்டுல இருதயம் கடினத்து நிமித்தமா சில குடும்பம் பிரிஞ்சு போயிரும். மற்ற புறஜாதிகள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே டைவர்ஸ் பிரிஞ்சு போய் கோர்ட்டு கேஸ் சொல்லி. ஏன் அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்கள். உன்னை போல பெருன நேசி அப்படின்னாரு. மன்னிச்சா மட்டும்தான் அன்பு கூற முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏன் புறஜாதியா இருக்கிறாங்க அப்படின்னா அன்பு கூற முடியல, அன்பு கூற வலிக்கும், மன்னிக்க முடியாது. இருதயத்துல ஃபுல்லா இருதயம் கடினமா இருக்கும், மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. முரட்டாட்டம், முரட்டாட்டம் உள்ள புறஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதயத்தில் கடினப்பட்டு தங்களில் இருக்கும் அறியாமைனாலே. அடுத்தாப்புல 3வது பாயிண்ட் சொல்ற அறியாமைனாலே. அவங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளலை. தேவனை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் இருதயத்துக்குள்ளே கடினம் இருக்காது, புத்தியில் இருள் இருக்காது. இப்ப நானே இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புது வாழ்க்கை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய வாழ்க்கையில புத்தியில ஒரு இருள் இருந்துச்சு.
இருதயத்துக்குள்ள ஒரு கடினம் இருந்துச்சு. வீணான சிந்தனையில நான் போய் சிக்கிக்கிட்டேன். ஆனா இயேசுவை என்னைக்கு நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டனோ, அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா யோசித்தேன்? நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்? என் இருதயத்துக்குள்ள ஏன் இப்படி கடினமா இருந்துச்சு? என் புத்தியில ஏன் இப்படி வீணான சிந்தனை வந்துச்சு? ஏன் ஒரு இருள் வந்துச்சு? அப்படின்னு சொல்லி என்னைய நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப பழைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு, புதிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, ஓல்டு மேன் நியூ மேன். ஓல்டு மேன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ரொம்ப நாத்தம், ஸ்மெல் அப்படிம்பாங்க. ஏன்னா அருவருப்பு, அசுத்தம், தீட்டு, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியம் உள்ள கிடக்கும். இருதயம் கடினமா இருக்கும், புத்தியில அந்தகாரப்பட்டு இருக்கும். இதெல்லாம் பழைய சுபாவம், ஓல்டு மேன். இப்போ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள். தங்களில் இருக்கும் அறியாமைனாலே, ஏன்னா புத்தியில் அந்தகாரப்பட்டாங்க, இதயம் கடினப்பட்டாங்க, தங்களில் இருக்கும் அறியாமைனாலே இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து, ஒரு மனுஷன் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்தால் அந்த வீட்டுல எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம சப்ஜெக்ட் வருவோமே. இப்ப என் வாழ்க்கையில இயேசு கூட இருந்தா ஆசீர்வாதம், என் கூட இயேசு கூட இருந்தா ஆசீர்வாதம். சிம்பிளா சொல்லித்தரேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீணான காரியத்தை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் புத்தியில ஒரு அந்தகார இருள் வந்துட்டு, என் இருதயத்துல ஒரு இருதய கடினம் வந்துட்டு, என் மனைவிட்ட நான் பேசாம இருக்கேன், என் பிள்ளைகிட்ட நான் பேசாம இருக்கேன் அப்படின்னா இருதயம் கடினமாயிட்டுன்னு அர்த்தம். ஆனால் தேவ அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு அப்படின்னா என் சிந்தனைக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்கும். நான் தேவையில்லாம உட்கார்ந்து யோசிக்க மாட்டேன். என் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது கடினமான இருதயம் இருக்காது, அது சதையான இருதயமா இருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மற்ற புறஜாதிகள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்குத்தான் எல்லாம் தெரியும்ல, நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ அன்பினாலே ஊற்றப்பட்டிருக்கும் போது அவங்க இருதயத்துல எதுவுமே ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. அவங்க இருதயம் சுத்தமா இருக்கும். ஏன்னா தேவன் வாசம் என்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கடினம் அப்படின்னு உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அந்த இடத்துக்குள்ளே தேவையில்லாத இருள் வந்துடும், தேவையில்லாத அசுத்தமான காரியம் வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அதான் செய்தி போட்டிருக்கு, எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால் எச்சரிப்புன்னு சொல்றாரு. ஏன் எச்சரிப்பு அப்படின்னா, அவங்க அப்படி இருக்காங்கப்பா, நீ அப்படி இருக்காத, நீ நல்ல பையனாரு, நீ நல்ல மகளாயிரு, ஏன்னா நீ பரலத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா பேசுறாரு. ஆனா எச்சரிப்பா பேசுறாரு, ரொம்ப உரிமையா பேசுறாரு, ரொம்ப பாசமா பேசுறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இன்னைக்குள்ள செய்திலாம் ரொம்ப பிரயோஜனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர், தேவனுடைய ஜீவனுக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். கிறிஸ்துக்குள் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. என் இதயத்துக்குள்ள இருக்கிற யாரு? இயேசு கிறிஸ்து. என் உடம்போட ரத்தம் என்ன ரத்தம்? இயேசு கிறிஸ்து ரத்தம். என் சிந்தனைக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்து சிந்தனை. என்னுடைய அவயம் கிறிஸ்துனுடைய அவயம். கலாத்தியர் 4:6 சொல்லி, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி விட்டார். குமாரனுடைய ஆவியை அனுப்பி விட்டார். என் இருதயத்துக்குள்ள என்ன ஆவி இருக்கு? குமாரனுடைய ஆவி இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி கேட்கும்போது ரொம்ப கவனிச்சு கேளுங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து, தேவனுடைய ஜீவனுக்கு ஒரு மனுஷன் அந்நியனா இருந்தான் அப்படின்னாலே ஆசீர்வாதம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்றேன்,
தேவனுடைய ஜீவனுக்கு ஒரு மனுஷன் விரோதமா அந்நியனா இருந்தான் அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. அது யாரு அப்படின்னா புறஜாதி, மற்ற புறஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீணான சிந்தனையா இருக்குமா. ரெண்டாவது, புத்தியில அந்தகாரப்பட்டிருப்பாங்களா. எல்லாம் முடிஞ்சிச்சு. இதயத்துக்குள்ள இருள் வந்துரும்பா, புத்தியில இருள் வந்துரும். இருள் வந்துட்டு அப்படின்னாலே ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப 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 எச்சரிப்பா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல நிறைய காரியத்துல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிலாம் வளர்ன்னு சொல்லி பல காரியங்களை யோசிக்கிறீங்க. புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ரெண்டாவது, இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. நிறைய குடும்பத்துக்குள்ள இருதயம் கடினம், முரட்டாட்டம். அம்மாவும் பிள்ளைய உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை தான் நடக்கும். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? யோசித்து பாருங்க. மூர்க்க வெறி ஆவி, மூர்க்க வெறி ஆவி இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் வளர்ச்சி இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள சாபம் தான் இருக்கும். இதை ஏன் சொல்லி தர வேண்டியது அப்படின்னா சில வீட்டுக்குள்ள சண்டை தான் நடக்கும். இருதயம் கடினமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் தான் இருக்கும். ஒரு வீட்டுல வீணான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் இருக்கும். ரெண்டாவது, புத்தியில அந்தகாரப்பட்டு புத்தியில இருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல ஆசீர்வாத சாபம் தான் உள்ள இருக்கும். மூணாவது, இருதயம் கடினம். இருதயம் எங்கெல்லாம் கடினமா இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நிம்மதி இருக்காது, குழப்பம் இருக்கும், வேதனை இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அங்கெல்லாம் சாபம் தான் உள்ள இருக்கும், ஆசீர்வாதம் உள்ள இருக்காது. ஏன்னா அவங்க யாரு அப்படின்னா தங்களில் இருக்கும் அறியாமைனாலே, அவங்க அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுபாவம், அவங்களுக்கு சொல்லி ஒரு கேரக்டர், அவங்களுக்கு சொல்லி ஒரு பழக்கத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்களாம். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்தா என்ன ஆகும்? அங்க எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அடுத்தவள் சொல்றாரு, உணர்வு இல்லாதவர்களா இருப்பாங்களாம். இவங்களுக்கு உணர்வே இருக்காதான். இது தப்பு, நம்ம இப்படி செஞ்சிட்டோம், இது தப்புன்னு சொல்லி உணர்வே இருக்காது. அடுத்தாப்புல சகலவித அசுத்தங்களையும், ஒரு மனுஷனுக்கு உணர்வு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அசுத்தாவி வந்துரும். உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது அங்க வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது. ஒரு மனுஷன் உணர்வு இல்லாம இருக்கிறான் அப்படின்னா சகலவித அசுத்தம் அங்க நிரம்பிரும். இருதயத்துக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அங்க அசுத்தம் உள்ள வராது. உணர்வுள்ள இருதயம் இல்லை அப்படின்னா சகலவித அசுத்தம் உள்ள வந்துரும். நான் சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லி தெரியல. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே உணர்வு இருந்துச்சு அப்படின்னா சகலவித அசுத்தம் இருக்காது. உணர்வு இல்லாமல் ஒரு இருதயம் இருக்குமானால் அங்க அசுத்தம் உள்ள வந்துரும். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாதவர்களாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ உணர்வு இல்லாமல் யாரெல்லாம் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் சகலவித அசுத்தம் உள்ள கிடக்கும். நம்ம அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்வு ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம், எங்க மிஸ்டேக் பண்றோம், எங்க தப்பு பண்றோம், கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்தால் மட்டும்தான் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி, ஆவலோடு நடப்பிக்கும்படி ரொம்ப ஆசையா செய்வாங்க. எதை ஆசையா செய்வாங்க? சகலவித அசுத்தத்தையும் ஆசையா செய்வாங்க. அப்ப அந்த பழைய மனுஷன், கர்த்தரை அறியாதவர்கள், மற்ற புறஜாதிகள், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறவர்கள், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே எப்படி செய்யறாங்களாம். இவங்க எப்படி செய்யறாங்கன்னா சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட ரொம்ப ஆசையா செய்வாங்க. ஹல்லேலூயா. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு ஆசையா நடப்பிக்கும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா
சகலவித அசுத்தத்தை செய்யற ஒரு ஆசை. ஆவலோடு செய்வாங்களாம். ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தங்களில் இருக்கும் அறியாமையினாலே காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கும்போது, உணர்வு இல்லை, உணர்வு இல்லாதவர்களாய். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்வு இல்லை அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். நான் சொல்றது எத்தனை குடும்பத்துக்கு ஆழமா புரியும் சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு ஆழமா போயிட்டு இருக்கு. உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்வு இல்லை அப்படின்னா அவன் சகலவித அசுத்தத்துல கிடப்பான்னு அர்த்தம். அதான் அதனுடைய ஆழமான ஒரு பாயிண்ட். உணர்வு இல்லை அப்படின்னா சகலவித அசுத்தத்துல கிடப்பான். அதே போல புத்தியில அந்தகாரப்பட்டுட்டான் அப்படின்னாலே இருதயம் கடினமா தான் இருப்பான். அங்க போய் நம்ம அன்புலாம் எதிர்பார்க்க முடியாது, பாசத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற புற ஜாதிகள் கர்த்தரை அறியாமல் இருக்கும்போது இவ்வளவு ஆபத்துக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவு ஆபத்துக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. சில குடும்பத்துலாம் யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர்ச்சி இல்லை, என்ன தடை, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை அறியாதவங்களா இருப்பாங்க. ரெண்டாவது முரட்டாட்டமா இருப்பாங்க. மூணாவது உணர்வு இல்லாதவங்களா இருப்பாங்க. நாலாவது புத்தியில இருளடைஞ்சிருப்பாங்க. வீணான சிந்தனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, முழங்கால் நின்று ஜெபிக்க நேரம் இல்லை, தேவனை தேட நேரம் இல்லை. ஆனா செல்போன்ல ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் யார்ட்டையா பேசுனா நல்ல நேரம் இருக்கு. ராத்திரி உட்கார்ந்து நல்ல படம் பார்க்கணும்னா நேரம் இருக்கு, நல்ல நாடகம் பார்க்கணும்னா நேரம் இருக்கு, நல்ல பக்கத்து வீட்டுல போய் கதை பேசுனா நேரம் இருக்கு. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை தான் இருக்கும். ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்திலே 365 நாளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. கேட்டா நாங்க கிறிஸ்டியன் அப்படின்றாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை மிஸ்டேக் இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நார்மலா யோசித்து பார்ப்போமே. நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்கிறார். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் எச்சரிப்பு பிளஸ் ஆலோசனை சொல்லிட்டு வர்றார். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, போதித்து கொண்டிருக்கிறோம், டீச்சிங். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா, சத்தியத்தை கேட்டு அறிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நான் ஒரு செய்தி தான் கேட்க வந்தேன், எனக்கு மனம் திரும்பலாம் நேரம் இல்லை, எனக்கு இன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும். இப்ப நிறைய குடும்பத்துல பணம் வேணும், கடன் இருக்கு, நிம்மதி இல்லை, என் புருஷன் பேச மாட்டேங்கான், என் பிள்ளை பேச மாட்டேங்குது, அதனால உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பினா மட்டும்தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்வேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் வீட்டுல செல்போன் தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் நாடகம் தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் படம் தான் பார்த்துட்டு இருப்பேன், நான் கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பேன். அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி இருப்பாரு? இப்ப நிறைய குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க,
மற்ற 6 நாள் என்ன செய்யறாங்க? எப்படிலாம் வாழ்றாங்க? கர்த்தரை விட்டு தள்ளி போய் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் இருந்து என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராய் வாழும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால சொல்றாரு, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய ட்ரெஸ் கலத்தி போட்டிருப்பா, அது பழைய ட்ரெஸ் அப்படிங்கிறது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய முந்தின வாழ்க்கை, முந்தின செயல்கள். ஒரு காலத்துல நான் எப்படி நடந்து தெரியுமா? நான் விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்தேன், நான் மாந்திரித்து பணம் கொடுத்தேன், என் கடையில கத்தாழத்தை போட்டேன், என் கடையில எலுமிச்சம்பழம் வச்சிருந்தேன், என் கடையில பொம்மை வச்சிருந்தேன், என் கடையில நான் மெழுக்கு பத்த வச்சிருந்தேன், என் வாழ்க்கையில நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தனே. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அது மோசம் போக்குற பேய், மோசம் போக்கும் இச்சை. அது இச்சை. இச்சைனால பிசாசு தான். கெட்டு போயிற பழைய மனுஷன். ஒரு மனுஷன் கெட்டு போறனால அங்க பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கலத்தி போட்டுரு அப்படிங்கிறது. இல்ல பிரதர், நான் கலத்திலாம் போட மாட்டேன் பிரதர், நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் பிரதர், அவங்க எப்படிலாம் பண்ணிருக்காங்க தெரியுமா, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் பிரதர். பிசாசு போகாது. நம்ம எத்தனை பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் பிசாசு போகாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கடினமுள்ள இருதயம் இருக்கு. கடினமுள்ள இருதயம் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் சுத்திலு உளி அதெல்லாம் எடுத்து வரணும். தேவன் தங்கக்கூடிய ஆலயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், மன்னிக்கிற சுபாவமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், தாழ்த்தணும், தேவன் வாசம் பண்ணணும். அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாத இடத்துல இயேசு எப்படி இருப்பாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. காலையில இருந்து ராத்திரி வரைய ஒரே கோபம், ஒரே எரிச்சல், ஒரே பகை, ஒரே வைராக்கியம். தேவன் இதயத்துல வாசம் பண்ணுவாரா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்துல டெய்லி நீங்க கேக்குறீங்கல்ல, என் இதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும் அப்படின்னா என் இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தரை விட்டு தள்ளி போற இருதயமா இருந்தா இயேசு எப்படியா இருதயத்துல இருப்பாரு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால பழைய மனுஷன் எப்படி அப்படின்னா கெட்டு போற பழைய மனுஷன். கெட்டு போற பழைய மனுஷனை உள்ள வச்சுட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாளும் வளர முடியாது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, எடுத்து போட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். இல்ல பிரதர், அவன் என் சொத்தை ஏமாத்திட்டான், என்னை அவன் தப்பா பேசிட்டான், என் மேல நிறைய கம்ப்ளைண்ட் காரணமே அவன் தான் பிரதர், அவங்க தான் பிரதர், அந்த அம்மா சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, யாரு எப்படினாலும் இருக்கட்டும், என் இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கணும் அப்படின்னா நான் சில காரியத்துல இருந்து மனம் திரும்பிதான் ஆகணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ணணும் அப்படின்னா சில காரியத்துல நான் மனம் திரும்பாமல் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மா இருக்கு. என்னையும் அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தார். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததெல்லாம் இல்லை. நானும் 6ஆம் கிளாஸ், ஆனா 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். எப்படிதான் படிச்சேன்னு சொல்லி இன்னொரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கையில பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றேன்னா எனக்கு இன்னொரு எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அபிஷேகம் மட்டும்தான் உங்க முன்பா நிப்பாட்டு தவிர ரவிராஜ் ஒண்ணுமே இல்லை. ரவிராஜ் 6ஆம் கிளாஸ், அவ்வளவுதான். என்னைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ பீடி வரிய படிக்க கத்த கிருபை செய்தார். அதனால நீங்க ஆன்லைன்ல இணைந்திருக்கீங்க அப்படின்னா சும்மாலாம் கிடையாது. உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணுமா, மாறணுமா, என்ன செய்ய போறோம்?
சும்மா கடமை கிறிஸ்டினாக காலையில சும்மா எந்திரிச்சிட்டு ஒரு அதிகாரத்தை சும்மா அப்படி ஒரு 3 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல வாசிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. வெளியில போய் பார்த்தா செல்போனை பார்த்தா 3 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருள் அடைஞ்சு போய் இருக்கும். ஏன் இருள் அடைஞ்சு போய் இருக்கு? தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி மனம் திரும்பணும், எப்படி ஆவியில வளரணும், என்னெல்லாம் செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் 24 மணி நேரம் இருக்குல்ல, ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. நான் அப்படியே சொல்லித்தரேன். 24 மணி நேரம் இருக்குல்ல, 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுக்கு சொல்லி கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு. அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷத்துல ஸ்தோத்திரம் படி சொல்லுங்க, பாட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தியானிங்க. ஆனா ஊடல செல்போன் இருக்கக்கூடாது. இப்ப நிறைய குடும்பத்துல செல்போனை கையில வச்சுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு வெடிகுண்டு மாதிரி. திடீர்னு கொஞ்சம் வெளியில வா அப்படிங்கும், உடனே எரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. செல்போனை கையில எடுப்பாங்க, உடனே ஒரு போன் கால் வரும், உடனே வீட்டு விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் எப்பதான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஒரு சிம்பிளா கேக்குறேனே, டெய்லி ட்ரெஸ்ஸை அழகா துவைச்சு போடுறாங்க, அயன் பண்ணி போடுறாங்க. பழைய ட்ரெஸ் இருந்தா உடனே துணி துவைக்கிறதுக்கு போட்டுருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யறோம்? களைந்து போட்டு. பழைய ட்ரெஸ் அதுக்கப்புறம் அழகா துவைச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தான் போடுறோம். பழைய ட்ரெஸ்ஸை களைந்து போட்டு, பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு, அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளதான் இவ்வளவு ஸ்டோரி இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கு. அந்த முந்தின நடக்கை, அந்த முந்தின வாழ்க்கை. ஒரு காலத்துல நான் விக்கிரத்துல போய் நின்னேன், ஒரு காலத்துல நான் ஜாதகம் பார்க்க போனேன், ஒரு காலத்துல என் கடையில நான் கத்தாழத்தை முட்டுனேன், ஒரு காலத்துல என் கடையில நான் எலுமிச்சம்பழம் வச்சிருந்தேன், ஒரு காலத்துல நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், பாவத்திலேயே வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அப்படி நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோமா, இல்ல பாதாளத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோமா சொல்லி நம்ம யோசிக்க முடியும். அதனால சும்மா நம்ம நைட் நேரத்துலயோ காலையில கொஞ்ச நேரம் கேட்டுட்டு பகல் நேரத்துல செல்போனை பார்த்துட்டு நான் படுத்து கிடப்பேன் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய குடும்பத்துல செல்போன் தான் இப்ப நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப். இல்ல பிரதர், நாங்க எத்தனை மெசேஜ் கேட்டாலும் நாங்க மனம் திரும்ப மாட்டோம். சாரி சிஸ்டர், சாரி பிரதர், ஒன்னும் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அழகா பயன் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எப்போ புது ஆவி வந்துச்சு? நம்ம நிப்பாட்டி யோசித்து பார்ப்போமே. என் இருதயத்துக்குள்ளே எப்போ புது ஆவி வந்துச்சு? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அந்த புதிதான ஆவி உள்ள வரணும் அப்படின்னா நான் களைந்து போடுற பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டர், அது எல்லாத்தையும் வெளியே தூரத்துக்கு போட்டுறணும். வெளியே தூரத்துக்கு போட்டா இன்னைக்கு காலையில புது ஆவி. இல்ல பிரதர், நான் மன்னிக்க மாட்டேன், அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க தெரியுமா, நான் வைராக்கியத்தோட இருப்பேன் அப்படின்னா சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க இதயத்துக்குள்ள புது ஆவி வேணும் அப்படின்னா பழைய கேரக்டர், பழைய சுபாவம் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஸ்கேன் எடுத்துவாங்க அப்படிங்க. ஸ்கேன் எடுத்து வரும்போது உள்ள சில இதெல்லாம் இருக்கு அப்படிங்க. அப்படியா, கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள ஃபுல்லா அங்க ரீகண்டிஷன் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முந்தின நடக்கை, மோசம் போக்குற ஏமாத்து காரியம், இச்சை, கெட்டு போற காரியம், இதெல்லாம் உள்ள கிடக்கு அப்படின்னா களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்கிறார். இப்ப அடுத்த பாயிண்டுடைய ஆழம் என்ன அப்படின்னா, புதிய மனுஷன் வந்துட்டான் அப்படின்னாலே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீதியில நடப்பாங்க, பரிசுத்தமா வாழ்வாங்க,
தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். ஒரு புள்ளி வந்துட்டு. அப்போ இந்த புதிய ஆவி, இந்த புதிய மனுஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க நீதியில வாழ்வாங்க, அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க. என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்ப்பா, நான் ஒரு காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மார்க்கன். ஒரு துன்மார்க்கனை மறுபடியும் தேவன் மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அபிஷேகம் பண்ணி கொண்டு வர்றாரு. இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சிந்தனை, நம்ம இருதயம் பழைய வாழ்க்கைக்குள்ள போதா, இல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா புதுசா வாழ்றோமா? அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். உலகத்துல கெட்டு போற 1000 காரியங்கள் உலகத்துக்குள்ளதான் இருக்கு. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணேன், நல்ல அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணேன். சரி, அப்புறம் உலகத்துல போனோம், அங்க போய் சண்டை போட்டுட்டேன். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அப்புறம் இப்போ கொஞ்ச நாளா நான் ஜெபமே பண்ணல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போல. அப்புறம் இப்போ என் வாழ்க்கையில எல்லாமே இருள் அடைஞ்சு போயிருக்கு. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா புதிதான ஆவி உள்ள இருக்கணும். நீதியில நடக்கிறோமா, பரிசுத்தமா வாழ்றோமா அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் செக் பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரம் செக் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நான் மறுபடியும் கூட சொல்றேன், 24 மணி நேரம் நீதியில நடக்கிறோமா, பரிசுத்தமா வாழ்றோமா, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்குள்ள புது ஆவி இருக்கா, இல்ல இந்த கெட்டு போற அந்த மோசம் போக்குற அந்த இச்சை, அந்த கெட்டு போயிற பழைய மனுஷன் உள்ள வாரானா, எட்டி எட்டி பாக்குறான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப பிசாசு எட்டி எட்டி பாக்குது. எப்படி பிசாசு எட்டி எட்டி பாக்கு அப்படின்னா, செல்போன்ல போய் ஒரு 3 மணி நேரம் பார்க்கும்போது அது எட்டி எட்டி பார்க்கும். கொஞ்சம் நாடகம் பார்க்கும்போது பிசாசு எட்டி எட்டி பார்க்கும். கொஞ்சம் படம் பார்க்கும்போது பிசாசு எட்டி எட்டி பார்க்கும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பிரச்சனை, போராட்டம் சொல்லி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய வீட்டுல ஒரே புலம்பல் சத்தம் தான். தேவன் துக்கப்படுறாரு. சில குடும்பத்துல எல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், ஒரே புலம்புறதுதான். சில வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா போதும், ஒரே புலம்பல் சத்தம் தான் கேட்கும். பிரதர், என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை. என்ன காரணம்? வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. யாருக்காவது லஞ்சம் கொடுத்து வருவாங்க, யாரையா ஏமாத்தணும், யாரையா கொள்ளை அடிக்கணும், எப்படியாவது சொத்து சேர்க்கணும். கடினமுள்ள இருதயம், புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், வீணான சிந்தனை உள்ளவர்கள், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானவர்கள், அறியாமையினாலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உணர்வு இல்லாம இருப்பாங்க, சகல விதமான அசுத்தத்துல இருப்பாங்க, ஆவலோடு நடப்பிப்பாங்க, காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, தண்டனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல பழைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். காலையில செய்தி கேட்கறீங்களா, ஒவ்வொரு வசனமா படிச்சு பாக்குறீங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றீங்களா, இல்ல துணிகரமா துன்மார்க்கமா கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல பாவத்துக்குள்ளே. ஏன்னா இப்ப நிறைய வீட்டுக்குள்ள இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் குறித்து பயம் இல்லை, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பொய் சொல்றது, அசட்டை பண்றது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் மறுபடியும் பாவத்துக்குள்ள வாழ்றது, துரோகியா வாழ்றது, துன்மார்க்கமா வாழ்றது. அப்புறம் என் வீட்டுக்குள்ள எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கு. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி இருந்துச்சு அப்படின்னா பழைய சுபாவம் இருக்காது. பழைய சுபாவம் இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஏதோ ஒரு காரியத்துல புதுப்பிக்கப்படணும், ஏதோ ஒரு காரியத்துல மனம் திரும்பணும். அது என்ன காரியம் சொல்லி அந்த செய்தி பேசும்போதே நம்ம அழகா அறிந்து கொள்ளலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய சுபாவம் எதுவும் வேலை பார்க்காது. பழைய சுபாவம்லாம் வேலை பார்க்க அப்படின்னா இருதயத்துக்குள்ள புது ஆவி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். சரி, எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மெய்யான நீதியில நடக்கிறோமா, மெய்யான பரிசுத்தத்தில் நடக்கிறோமா, உண்மையா வாழ்றோமா?
மெய்யான அப்படின்னா உண்மை, நீதி, பரிசுத்தம். இந்த 3 நம்ம வாழ்க்கையில இருக்கா? நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷனுக்குள்ள புது ஆவி உள்ள வந்துச்சு அப்படின்னா, அவங்க உண்மையா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. 2வது நீதியா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க தான் புது மனுஷன். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பு எல்லாம் அழகா சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்துல இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்கல்ல, கேளுங்க. எனக்கு பழைய மனுஷன் வேண்டாம், எனக்கு புதிய மனுஷன் வேணும்னு கேளுங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க எங்களோட ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்க. என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. தேவனர்லி அப்போ மினி சேனல் மூலியமாக இரவு மூலமா செய்தி அனுப்புறோம். தொடர்ந்து கேளுங்க. ஆன்லைன் மூலியமா கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசுறீங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்க எப்படி மனம் திரும்பணும், எப்படி வாழணும் எங்களை சொல்லி தரீங்க. அதுக்காக நன்றிப்பா. இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன பாவிகளை மீட்டெடுக்க வந்தீங்கப்பா. இருளிலே வாழித ஜனங்களை மீட்டெடுக்க வந்தீங்கப்பா. பிசாசின் கிரியில் அகப்பட்டிருக்க ஜனங்களை மீட்டெடுக்க வந்தீங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறை இருக்கும் அந்த குறையை மன்னிச்சிருங்க. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. வேலி அடைங்கப்பா. பரிசுத்தமா இருக்குங்கப்பா. எங்க சிந்தனை நினைவெல்லாம் பழைய எந்த ஒரு சுபாவமும் வரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா. புதிய ஆவியை தாங்கப்பா. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. மெய்யான நீதி, பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருப்பா. நாங்க உண்மையா வாழ்ற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நீதியில வாழ்ற பிள்ளைகளா மாறணும்ப்பா. பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைகளா மாறணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. கிருபை தாங்க. உங்க கிருபை தாங்கப்பா. உங்க கிருபை தாங்க. உங்க கிருபை தாங்க. உங்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா. புது கிருபினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் ஜெபினாலும் கிருபினால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். உங்க வல்லமையை தாங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசனத்தால மூடுங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. எங்க மேல தங்கிருங்கப்பா. இரவு போலுமா வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. இந்த நாளின் 24 மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேலி அடைக்கப்படட்டும். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு குடும்பத்து மேல வாக்குத்தத்தம் பண்ணிருக்காச்சா. அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும்பா. எல்லா குடும்பத்து மேல அக்னி பற்றி பிடிக்கட்டும். பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்னி பற்றி பிடிக்கட்டும்பா. அக்னி பற்றி பிடிக்கட்டும். அக்னி பற்றி பிடிக்கட்டும். அக்னி பற்றி பிடிக்கட்டும். இன்னுமா அக்னி பற்றி பிடிக்கட்டும். அக்னி பற்றி பிடிக்கட்டும். பூமி மேல அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோங்களோ இப்பொழுது 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 அக்னினால பற்றி பிடிக்கட்டும்பா. அக்னி பற்றி பிடிக்கட்டும். தேவையில்லாம எந்த ஒரு அசுத்தமான எண்ணமோ பாவ காரியமோ உங்க பிள்ளைகள் இதுவரையும் எந்தெந்த காரியம் தொடர்ந்துச்சோ அந்த எல்லா கிட்ட சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா வானமுள்ள பொல்லாத சத்துரு கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளை தாங்கப்பா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்கப்பா.
ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் உடைய தாங்கப்பா, வெண் வஸ்திரம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்பா விசேஷம் அந்த நாளிலும் தொடரணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடங்கப்பா. யாரெல்லாம் அதிகாலவில்லை காத்திருக்கோங்களோ புது பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்ப கிருபை தாங்கப்பா. காண்டாமிருத்தது ஒரு பலனை தாங்க ராஜா, மான் கால்களை தாங்கப்பா. பகலில் மேகஸ்தம்பம், இருள அக்னி ஸ்தம்பம் உங்க பிள்ளையோட தங்கிருங்கப்பா. நீங்க தங்கியிருந்தா போதும்பா. யாரெல்லாம் தாழ்த்துங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் வேலை அடைபட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேச குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும் ராஜா. நினைவெல்லாம் கிறிஸ்துவ நினைவா மாறட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலி அடைங்க, வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க, சரியான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கொழுந்தோடைய அக்னி பற்றி பிடிட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்னி பற்றி பிடிட்டும். எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திக்கணும். உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா, உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்தம் மட்டும்தான் எங்க இதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எதுவும் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் வேலை அடைபட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடைங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, மாம்ச சிந்தையை மேற்கொள்ள, இச்சையை மேற்கொள்ள, ஜென்ம சுபாவம் வராதபடி கத்தர் வேலை அடைங்க, மேற்கொள்ள கிருபை தாங்க. சில குடும்பத்திலே 4 ஒரு பெருமை, சுயம் சாகட்டும், எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, பிதாவின் சித்தம் செய்யற பிள்ளைகளா இருக்கணும். தீமையான காரியத்தை வெறுக்கணும்பா, கிருபை தாங்க. நன்மை பின்பற்ற கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாங்க. சத்திய ஆவியனுக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய கிருபை தாங்க. நன்மை செய்ய கிருபை தாங்க. தான தர்மம் செய்ய கிருபை தாங்க. கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வுல சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் வானம் திறப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்ப உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, இடங்களாமல் போக மட்டும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய களஞ்சியம் எல்லாம் நிரப்பி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் வியாதி அவர்களை விட்டு விலக்கி ஆசீர்வதிங்க. நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, 100 மடங்கு ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பனை ஜெபிக்கணும், கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். சில குடும்பத்துல நீர் கட்டி இருக்கு, நிந்தை, அவமானம், சாபம், விக்கிர வழிபாடுல எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, உங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கு எல்லா பாரத்தையெல்லாம் நீக்குங்க. சில குடும்பத்துல டெலிவரி போடுறாங்கப்பா, பிள்ளைகளோட கதை கூட அங்க தாயும் பிள்ளையும் கத்தர் மீட்டெடுங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்காங்கப்பா, அந்த பொருத்தனை நிறைவேற்ற கதை கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்திலையும் கத்தர் கூடங்க. எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு ஹாஸ்பிட்டல்ல சில குடும்பத்திலே அட்மிட் ஆயிட்டாங்கப்பா. இந்த குடும்பத்திலே நார்மல் டெலிவரி ஆகணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. சில குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசலை திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். திருமண தேவைக்குள்ள எல்லா காரியமும் சந்திங்க, எல்லா காரியமும், எல்லா காரியமும், எல்லா தேவைகள் எல்லாம் சந்திங்க. எல்லா தேவைகள் நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்குப்பா, அந்த எல்லா காரியங்களும் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்திலே நிறைய தடைகள், அந்த தடைகள் நீக்கி திருமணத்துக்கு கர்த்தர் கூட நடத்தி தாங்க. சில குடும்பம் பிரிந்து போயிட்டுப்பா, இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கோர்ட்டு கேஸ் சொல்லி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் கூடங்க,
சில குடும்பத்துல சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த எல்லா செத்த இதில் அழிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், போதை அடிமை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி, ஏவல்லை. சில குடும்பத்தை சர்ப்பத்தின் கிரியினால பாதிக்கப்பட்டு மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா செத்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்தெறிந்து சாம்பலாட்டும். எல்லா செத்த கிரியை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா வானமுள்ள பொல்லாத கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். காலவேளையில போட்டில் போடுறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, விவசாயம். சில குடும்பத்துல சிறுதொழில், வியாபாரம், கம்பெனி வச்சிருக்காங்க. சில குடும்பத்துல காலையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஜாப்ல இருக்காங்க. சில குடும்பத்துல டீச்சர் வேலை பார்க்காங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்காங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. அனைத்து குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாடுங்க ராஜா. காலை வேளையில பஸ்ல போறாங்க, சில குடும்பத்துல ட்ரெயின்ல போறாங்க, சில குடும்பத்துல கார்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்துல கடன் பிரச்சனைல போராடுறாங்க. இஎம்ஐ, ஜொல் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன், ஃபைனான்ஸ், திருமணத்துக்கு வாங்கின கடன். சில குடும்பத்துல குழு வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், வீட்டு வாடகை, கடை வாடகை, எத்தனையோ தேவைகள் இருக்கு. எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்கப்பா. கத்த சந்திங்க. எந்த வீட்டுக்குள்ள சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமையில, உபத்திரத்துல, கட்டுகளோடு, பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, அந்த பலவீனத்தை நீக்கி போடுங்க. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றும் சிலுவையில சுமந்தவரே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே கர்த்தர் இறங்குவாங்க, பரம வைத்தியர் இறங்குவாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல காலை வேளையில ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் பிள்ளைகள் படிக்க, காலேஜ் பிள்ளைகள் படிக்க. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபினா நல்லா படிக்கணும்ப்பா. தேவ ஞானத்துல, தேவ அறிவினால, தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. ஞாபக சக்தி தாங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. தேவையில்ல பயம் கொண்டு வர எல்லா அந்த எண்ணங்கள், எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். சில குடும்பத்துல இன்னைக்கு அப்ப நிறைய தேவைகள் இருக்கு. தனிமையா இருக்காங்க, வேதனையா இருக்காங்க. சில குடும்பத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, தேவைகளோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு அதை சந்திங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் பேசாம இருக்கு, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, விதவையா இருக்காங்க, யாருமே இல்லை. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. முதியோரா இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஊனமுற்றோரா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சூழ்நிலை, பல சூழ்நிலை ஜெபிக்கிறான்ப்பா. நிந்தையோட, அவமானத்தோடு சில குடும்பத்தை இனிமேல் நான் ஏன் வாழணும்? கர்த்தர் இந்த குடும்பத்தை சந்திங்க. சில குடும்பத்துல அப்பா கண்ணு தெரியாம இருக்காங்கப்பா, வீடு வாசல் இல்லாம இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் ஹோம்ல தங்கிட்டாங்களோ, ஹாஸ்டல்ல தங்கிட்டாங்களோ, முதியோர் இருக்காங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க, அவங்களோட தேவைகளை கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, விசாக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டும் மேம்படட்டும். வெளிநாட்டுல குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படின்னு அந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலை, எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, தங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க, மோசம் போயிட்டாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை. சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத குடும்பத்தை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையா இருங்க. விசாரிங்க. எந்த வீட்டுக்கு விரோதமா தடைகள் இருக்கிறதோ, எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசுங்க. ஆவியில வளரணும், வேதத்தை தியானிக்க ஆசைப்படுறாங்க. ஜெபிக்க கிருபை தாங்க. சத்துக்களுடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரியிலும் இயேசு நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். சுவிசேஷ ஊழியம் பாக்குறாங்கப்பா, மிஷனரி ஊழியம் பண்றாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். மாந்திரியத்துல, பிள்ளி சுனியத்துல, ஏவல்ல, சில குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் இணைஞ்சு ஜெபித்தாங்களோ, தேவன் அருளியா மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைஞ்சு ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அடியனை உங்களுடைய கரத்துல அப்படின்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, மண்ணா களிமண்ணா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து சகல காத்திலும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ்.
தேவனார்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி 9363064182 நம்பர் உண்டால் நேரடியாக ஜெபிப்போம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். நைட் நேரத்தில் 11 மணிக்கு ஒரு வாக்குத்தத்தம் அனுப்புகிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்காக ஜெபித்து God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.